வணக்கம் சொந்தங்களே. அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கொண்டக்கடலையை வச்சு நான் சுண்டல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து 2 தடவை அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நைட்டு நான் ஊற வச்சேன். இப்போ காலையில் நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதுக்கு தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், கேரட் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் வந்து கட் பண்ணது 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, பெருங்காயம் கொஞ்சமாக, பார்த்திங்கன்னா உப்பு. இப்போ நம்ம வேக வைக்கும் போதே உப்பு வந்து பாதி சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். மீதி வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு நான் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருப்பு கொடலைல பார்த்தீங்கன்னாக்கா 3 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டி நம்ம சூப்பு மாதிரி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். வீட்டில் இருக்கவங்க ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி இந்த தண்ணியை குடிச்சிடலாம். இல்லை நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறதா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரசம் வச்சாலும் அதுக்குள்ளேயே நீங்கள் சேர்த்து ரசம் கூட செஞ்சாலும் ரசம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ நான் வடிகட்டி தாளிச்சு காட்டுறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தூள் பொரியும் போதே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தூள்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பெருங்காயத்தூள் பார்த்தா நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கடலை கேஸ் டபுள் ஆகிறதுக்கோசம் நம்ம பெருங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த கடலை பார்த்திங்கன்னா வேகும் போதே நம்ம பாதி உப்பு சேர்த்துட்டோம். மீடியம் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணி வேண்டியதான் உப்பு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சு மீதி எல்லாம் நம்ம இதில் சேர்க்க வேண்டியதான். இந்த வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் சுண்டல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக இது கூட பார்த்தீங்கன்னா ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டாக்கா இந்த சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் இது நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை. இன்றைக்கி நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்திங்கன்னா அருமையாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் தான் ரெடி ஆகிடுச்சு. இது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக நம்ம உடம்புக்கு வலுவுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் எவ்வளோ முக்கியமோ அதை விட பார்த்திங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு அவசியம் டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது இதை செஞ்சு வீட்டில் இருக்க அனைவரும் சாப்பிட்டு பாருங்கள். நான் 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். இதை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.